உலகம் முழுவதும் பறந்து விரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு இது உங்களுடைய ஜோதிட ஆசான் யூடியூப் சேனல் வழியாக உங்களை வரவேற்பதிலும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேங்க. இந்த வீடியோ பற்றி நான் பார்த்துட்டு இருப்பது தை மாத ராசி பலன்கள். இப்போ ஜனவரி மாதம் 14ஆம் தேதி தை மாதம் பிறக்க உள்ளதுங்க. தை பிறந்தால் வழி பிறக்கும். அந்த வகையில் 2025ஆம் ஆண்டு தை மாதத்தில் மிதன ராசிக்காரர்கள் அனுபவிக்கப் போகும் நற்பலன்கள் என்ன, நீங்கள் இதில் கவனமாக இருக்க வேண்டும் என்பது இந்த ஜோதிட கணிப்பில் உங்களுக்கு தெரியப்படுத்திருக்கிறோம். இப்போ இந்த தை மாதத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது தனபாக்கியத்தில் பணத்தை அள்ளும் மிதனராசி நேயர்களுக்கு கால புருஷ தத்துவப்படி நமக்கு 12 வீடுகள் 3வது வீடு அமைந்தது மிதனராசி என்பர்கள். புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட அன்பார்ந்த மிதனராசி நேயர்களுக்கு இந்த 2025 முதல் மாதம் தமிழ் மாதம் தை மாதம் என்று சொல்லக்கூடியது. நீங்கள் எதிலுமே கவனமாக இருக்க வேண்டிய மாதம் இந்த மாதம் தாங்க. ரொம்ப கவனமாக இருக்கிறது இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ தை மாதத்தை பொறுத்தவங்கும்போது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க தை மாத சீன்னு சொல்லிட்டு, சரிங்களா? தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது முன்னோர்கள் சொல்லக்கூடிய கருத்து. இப்போ இந்த தை மாதத்தில் நிறைய பிளான்கள், நிறைய ஒரு விஷயங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காலகட்டம். இப்போ மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த தை மாதம் எப்படிப்பட்ட பலன்கள் மற்றும் பரிகாரத்தை அள்ளித்தர இருக்கிறார். மிதன ராசிக்காரர்களுக்கு மூன்றாவது பாதத்தினுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்களுக்கு 8ஆம் இடத்தில் மறைந்திருக்கிறார். 8ஆம் இடத்தில் ராசிநாதன், 8 கூடியவன் 8ஆம் இடத்தில் ராசிநாதன் புதன் இணைந்திருக்கிறார். சூரிய பகவானுடன் புதன் 8ஆம் இடத்தில் இருப்பதால் கல்வி பயிலும் மாணவர்களுக்கு சிறப்பான காலமாக இருக்குதுங்க. சூரியனும் புதனும் ஜாதகத்தினுடைய அடிப்படையில் 1, 7, 8ஆம் இடத்திற்கு இருக்கக்கூடிய நிலையில் கல்வியில் முன்னேற்றம் ஏற்பட இருக்குது இந்த காலகட்டம். இப்போ மிதனராசி என்பவர்களுக்கு தை மாதம் எப்படி இருக்க போகிறது 2025. இப்போ இந்த சிவராஜ யோகத்தை பெறக்கூடிய மாதம் இந்த மாதம். 2 டிகிரிக்கு படிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குதுங்க. எழுதுகின்ற படிக்கின்ற அனைத்து விஷயங்களும் நீங்கள் மேன்மை அடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. சூரியனும் புதனும் 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். அப்போ அந்த 8ஆம் இடத்தில் இருந்து கொண்டு 2ஆம் இடத்தை பார்க்கிறார். தன பாக்கியம் கூடி வரும். உங்களை சுற்றியிருந்த அனைத்தும் இருள்களும் மறையும். வெளிச்சமான வாழ்க்கை இருக்க போகுது இந்த காலகட்டம். இறைவனுடைய அருள் கிடைக்கப்பெற்று மன மகிழ்ச்சி அடைபுரிய இந்த மாதம் தை மாதத்தை பொறுத்தவரையில். இப்போ 2ஆம் இடம் என்பது உங்களுக்கு சமுதாயத்தின் நல்ல மதிப்பும் மரியாதையும் கிடைக்க இருக்குதுங்க. ராசியில் செவ்வாய் வீற்றிருப்பதால் 4ஆம் இடத்தில் இருப்பதால் சிலருக்கு அவரது குடும்பங்களுக்கு, தாய்களுக்கும், பிள்ளைகளுக்கும் தர்க்க வாதங்கள் உண்டாக இருக்குதுங்க. தாயினுடைய உடல்நலத்திற்கு குறைபாடுகள் ஏற்படும். சற்று கவனமாக இருப்பது நல்லதுங்க. நீங்கள் இருக்கும் வீடுகளில் இருந்து புதிய வீடுகளுக்கு போவது, இயந்திரனுடைய பழுதாவது, அதற்கு செலவானது உங்களுக்கு இந்த சின்ன செலவுகளை நீங்கள் ஏற்படுத்தி கொண்டே இருக்கக்கூடிய காலகட்டம் மிதனராசி என்பவர்களுக்கு. 4ஆம் இடத்தை செவ்வாய் பார்ப்பதால் உணர்ச்சி வசப்படாமல், கோபப்படாமல் நீங்கள் எந்த காரியத்தை எப்படி சாதிக்க வேண்டும் என்பதில் முனைப்பாக இருக்க போகிற இந்த காலகட்டம். எந்த இடத்தில் எந்த காரியத்தை எப்படி சாதிக்க வேண்டும் என்ற எண்ணமும் உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அப்போ அதே சமயத்தில் செவ்வாய் 7ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். 7ஆம் இடம் என்பது 7ஆம் இடத்துக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய 12ஆம் இடத்தில் பார்க்க இருக்கிறால உங்களுக்கு 7ஆம் இடத்திற்குரிய செவ்வாய் பார்ப்பதாலும் புதிய தொழில் தொடங்குவதும், கூட்டாளியுடன் இணைந்து தொழிலை செய்வதும் இதெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்குது. பகலெல்லாம் கடினமாக உழைக்கின்ற இடங்களிலெல்லாம் என்னையே பழிவாங்குகளால் என்ற எண்ணங்கள் உங்களுக்கு தோன்று கொண்டே இருக்கும். இதை நீங்கள் ரொம்ப பெருசுப்படுத்திக் கொள்ள வேண்டாம். ஏனென்றால் இதெல்லாம் மாற இருக்குதுங்க. உடன்பிறப்புகள், தாயாதி வர்க்கங்கள், தெரிந்தவர்கள், நீண்ட நாட்களாக பழையவர்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு உதவிகரம் மீட்டு போவாங்க. நல்ல வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அரசு துறை, கார்ப்பரேட் துறைகளில் வேலை பார்ப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சிறப்பான சம்பவங்களும் சிறப்பு அம்சங்களும் உங்களுக்கு இருக்குதுங்க. அதே சமயத்தில் நெருப்பு சம்பந்தமான தொழில்கள், பெட்ரோல், டீசல், பட்டாசு தொழிற்சாலை, கேஸ் வியாபாரம், கெமிக்கல் தொழில் செய்பவர்களுக்கு இந்த மாதத்தில் நல்ல லாபம் பெற இருக்கீங்க. இந்த காலகட்டம் இருக்கின்ற பொருட்கள், கிடங்குகள் போன்றவற்றில் கவனமாக இருப்பது நல்லது. செவ்வாய் 8ஆம் இடத்திற்கு பார்வையாக சூரியன் மற்றும் புதனை பார்க்க இருக்கிறார். செவ்வாய் சூரியனை பார்ப்பதால் அவசர கோலத்தில் வாக்கு கொடுப்பதில் கெட்ட பெயர் எடுத்து விடுவதை நீங்கள் உணர போகிறீங்க. டக்குன்னு அவசரத்தில் வாக்கு விட வேண்டாம். யோசித்து செய்வது நல்லது. எதையுமே அவசரப்படாமல் செய்வது ரொம்ப நன்மையாக இருக்குதுங்க. மற்றவர்கள் பேசுவதை முழுதாக புரிந்து கொண்டு பேச வேண்டும். பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும். இந்த காலகட்டம் வரிகட்ட வேண்டிய விஷயங்களில் கவனமாக இருப்பது நல்லது. ஏதாவது கெட்ட பழக்கங்கள் இருந்தால் அபராதம் விதிக்கும் தகவல் வந்து சேரும். 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 7ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்ப்பதால் கடன்கள், நோய்கள், எதிரிகள், சட்ட வழக்குகள், துன்பங்கள் போன்ற எந்தவித பிரச்சனைகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலம் இல்லைங்க. சனீஸ்வர பகவான் உங்களுக்கு 6ஆம் இடத்தை பார்க்க இருக்கிறார். சனியோடைய பார்வை 6ஆம் இடத்தில் இருப்பதால்
இடமாற்றம் உண்டாக இருக்குதுங்க. வெளிநாடுகள் வெளியூருக்கு போகும் யோகமும் உண்டு. அங்கு பணியாற்றும் வாய்ப்புகளும் வர இருக்குதுங்க. அரசு வேலைக்கான தேர்வு எழுதியவர்கள் வேலை கிடைக்கும் மகிழ்ச்சி அடைய போகிறாங்க இந்த காலகட்டம். சுக்கிர பகவான் ராகுடன் சேர்ந்து இணைந்து சுக்கிர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறார். ஆண்கள் மூலமாக பெண்களுக்கும், பெண்கள் மூலமாக ஆண்களுக்கும் உதவிகள் வந்து சேர இருக்குதுங்க இந்த காலகட்டம். ராகுவோடு சுக்கிரன் அமர்ந்திருப்பதால் பயணம் செய்வதற்கான வாய்ப்பு கிடைக்கிறதுங்க. ஊரை சுற்றி பார்ப்பது, ஆன்மீக வழிபாடு, தீர்த்த யாத்திரை, பெருமாள் சன்னிதானங்களுக்கும் சில வாய்ப்புகளும் உண்டாக இருக்குதுங்க. வாகன தொடர்பான தொழில் செய்பவர்களுக்கும் லாபம் உண்டாக இருக்குதுங்க. சுக்கிரன் கேதுவுடைய பார்ப்பதால் வயதான பாட்டி தாத்தாவுகளுக்கு போன்ற உடலில் கவனம் செலுத்துவது நண்பது. அர்த்தாதிபதி என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடத்தில் பார்ப்பு இருக்கிறார். வயதானுடைய உடல்நலத்திற்கு கவனம் தேவை. இப்போ கவனம் செலுத்த நல்லது. உடனடியாக மருத்துவமனைக்கு செல்வது, அம்மனுடைய ஆலயங்களுக்கு கைங்காரியம் செய்வது கூடுதல் நற்புணை தர இருக்குதுங்க. இப்போ மிதன ராசியை பொறுத்தவரையில் 3 நட்சத்திரக்காரர்களுக்கு பலன்கள் பார்க்க இருக்கிறோம். முதல் நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது மிருக சீரிஷ நட்சத்திரக்காரர்கள், திருவாதி நட்சத்திரக்காரர்கள், புனர்பூச நட்சத்திரக்காரர்கள். இந்த 3 நட்சத்திரம் தாங்க மிதன ராசியில் வரக்கூடிய நட்சத்திரமாகும். அதாவது மிருக சீரிஷை பொறுத்தவரை பார்க்கும்போது வேகத்தை குறைத்து கொண்டு பொறுமையாக செயல்படும் இந்த காலகட்டம் நல்லா இருக்குங்க. உங்களுக்கு உடல் உபாதைகள் நீங்கும், படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும், போட்டியில் படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் இந்த காலகட்டம் நல்ல விதமாக அமைய இருக்குதுங்க. இதனால் வரைக்கும் இல்லாத அளவுக்கு உடல் நல்ல மாற்றத்தை அள்ளித்தர இருக்கிறார் இந்த சனி பகவான் உங்களுக்கு. அடுத்தது மிதுன ராசியை பொறுத்தவரை பார்க்கும்போது 2ஆம் நட்சத்திரம் திருவாதிரை. திருப்பங்கள் நிறையாக உங்களுக்கு திருப்பங்கள் நிறைந்த மாதமாக இந்த தை மாதம் உங்களுக்கு இருக்குது. அல்லல்ல குறையாத செல்வம் கிடைக்கப்பெற்று மகிழ்ச்சி அடையக்கூடிய இந்த காலகட்டம். இப்போ உங்களுடைய 1, 7, 8 ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை அளித்தர இருக்கிறார். வேலைகளுக்காக காலகட்டம் நல்லா இருக்குதுங்க. வெளிநாடு சம்மந்தப்பட்ட தொடர்புகள் நல்லா இருக்குங்க இந்த காலகட்டம். புத்திர பாக்கியத்தை காத்து இந்த காலகட்டம். குழந்தைகள் வரங்கள் கிடைக்க விட்டு மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. திருமணத்துக்காக காத்து காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இந்த காலகட்டம். அடுத்தது மிதுன ராசியில் புனர்பூச நட்சத்திரம். ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். 12ஆம் இடத்தில் குருவுடைய பார்வை இருப்பதால் இதனால் வரைக்கும் இல்லாத மாற்றங்களும் உங்களுக்கு உடல் உபாதைகள் ஏற்படும். மருத்துவ செலவுகள் அவ்வப்போது வந்து நீங்கள் இருக்குதுங்க இந்த காலகட்டம். இதனால் வரைக்கும் நிறைய மாற்றங்கள் அள்ளித்தர இருக்கிறார். உங்களுக்கு உடல் உபாதைகள் மட்டும் சற்று கவனமாக இருப்பது நல்லது. படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். உங்களுக்கு இந்த காலம் நல்லா இருக்குங்க. அடுத்தது உங்களுக்கு சொல்லக்கூடிய பார்க்கும்போது 3 நட்சத்திரம் பலங்கள் தீர்த்துங்க. உங்களுக்கு பொதுவாக மீனராசி 7ஆம் இடத்தை பார்க்குறாங்க. 7ஆம் இடம் என்பது உங்களுக்கு திருமணம் யோகம் உங்களுக்கு இந்த காலகட்டம் நல்லா இருக்குங்க. சிவராஜயோகத்தை பெறக்கூடிய அந்த மாதம் உங்களுக்கு தை மாதத்தில் சிவனுடைய அருள் கிடைக்கப்பெற்று மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. தென்னாவுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி என்று சொல்லி வாருங்கள். அதாவது சிவனுடைய அருள் கிடைக்கப்பட்டு மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. இந்த காலகட்டம் நல்லா இருக்குங்க. இந்த நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்களுடைய துர்க்கை அம்மனுக்கு எம்சிகளுக்கு போட்டு வெளியம்மன் என்று எம்சிகளுக்கு போட்டு வழிபட்டு வாருங்கள். எல்லா விதத்தையும் துர்க்கையுடைய அம்மன் உங்களுக்கு உதவிகரமாக இருக்குதுங்க. தொடர்ந்து இணைந்துங்கள். அடுத்தடுத்து நல்லதொரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இணைந்துங்கள். நன்றி, வணக்கங்க.